ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் வச்சு எப்படி கிரேவி செய்கிறது, அது சூப்பராக எப்படி டக்குன்னு நம்ம செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி பூரிக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பன்னீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்காக நம்ம இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, அது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவைப்படுறது. அடுப்பில் ஒரு வானல் சூடானதும் அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யிலே வேணாலும் இந்த பன்னீரை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்து வேணாலும் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப நேரம் அதை நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும். பன்னீர் ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், எல்லா பன்னீரும் கட் பண்ணி வச்சுருந்தது நான் சேர்த்துட்டேன். அதில் இது மாதிரி நல்லா பரட்டி விட்டு நல்லா நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. அது கூட நான் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வச்சதுக்கப்புறம் இது கூடவே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து எப்போதுமே எந்த கிரேவி வச்சாலும் நம்ம கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெருசாக கட் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கிரேவினாலே நல்லா குலைவாக இருக்கணும். வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணிட்டோன்னா அது குழஞ்சி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வரணும் வெங்காயம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருக்கு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து பஜ்ஜி மாவு சேர்க்குறேன். பஜ்ஜி மாவை நான் கொஞ்சமாக வந்து தண்ணியில் கலந்து நான் சேர்க்குறேன். பச்சை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி விழுதை அப்படி சேர்த்துட வேண்டியதுதான். தக்காளி வந்து பச்சையாக போட்டிருக்கிறதுனால அதோட பச்சை வாடெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம அதை வந்து வேக வைக்கணும். பாருங்கள், அதுலேருந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துட வேண்டியதுதான். கார மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர், அது கூடவே வந்து கொஞ்சம் போல் சோம்புத்தூள் சேர்க்குறேன். இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட வேண்டியதுதான். மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் இது கூட நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும்.
தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுக்கணும். இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. இதே பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா நீங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிடணும். இப்போ பொரிச்சு எடுத்துருக்கிற பன்னீரை நம்ம அது கூட சேர்க்க வேண்டியதான். பன்னீரை சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி பார்க்க சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நம்ம லேசாக அப்படியே கலர்ந்து கொடுக்கணும். இப்போ இது அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வைக்கணுங்க. நம்ம குழம்பு எது செஞ்சாலுமே ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சிம்மில் வச்சோம்னா அதில் உள்ள ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நான் சிம்மில் போடுறேன். சிம்மில் போட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் கலர் நல்ல சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த கிரேவி நம்ம சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். இதில் லாஸ்ட்டாக நம்ம இறக்குறப்போ ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை நான் சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.